பாரதி கண்ணம்மா நீடு சின்னம்மா கேளிதி பொன்னம்மா அதிசய மறுமுகம் தினசரி பலரகம் அதிசய மறுமுகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீ சின்னையா கேளிதி பொன்னையா அதிசய மலர்முகம் தினசரி பலரகம் அதிசய மலர்முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா காலங்களின் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி நீலா காலங்களின் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி கூடையில் காணும் சுகமின்னும் பல கோடி மறுவது நறுமணம் தருவது திருமணம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீ சின்னையா கேளிதி பொன்னையா அதிசய மறுமுகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா அதை மோதும்படி ஓடும் நதி நெஞ்சம் இளநெஞ்சம் அதை மோதும்படி ஓடும் நதி நெஞ்சம் இளநெஞ்சம் ஆசைகளை தேடும் சுரமங்கம் மலர்மங்கம் முதல் முதல் பயம் வரும் வர வர சுகம் வரும் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீ சின்னையா கேளிதி பொன்னையா அதிசய மறுமுகம் தினசரி பலரகம் அதிசய மலர்முகம் தினசரி பலரகம்
இந்த பாடல் வந்து அப்படியே எப்பயும் நம்ம மனதுக்குள்ள ஒலித்து கொண்டே இருக்கும். இதே ராகத்துல விஸ்வநாதன் 2 படங்கள்ல தொடர்ந்து கொடுத்தாரு. இலங்கையின் இசைக்குயில், அதுவும் வாணி அம்மாவும் டிஎம்எஸும் பாடினது, சிவாஜி கணேசன் நடித்த பைலட் பிரேம்நாத், அதுவும் இதே ராகம் தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என் மகன் ஒரு படம் வந்தது, பொண்ணுக்கு என்ன அழகுன்னு ஒரு பாடு, அதுவும் டிஎம்எஸ் சுசீலா பாடின பாடு. இந்த 3 ஒரே ராகம். அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அந்த ராகத்தை. அவ்வளோ ஒரு அழகான ராகம். அந்த நிறைவில் முடியும் போது அந்த வயலின் அப்படியே இறங்கி 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 என்னமோ நயாகரா நீர்வீழ்ச்சி இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் இன்டர்லூட் வந்து இந்த ஃப்ளூட்டு. அது வந்து அந்த காலத்தில் நான் உண்மையாக சொல்ல போனால், நான் வந்து கேசட் வந்த டயத்தில் ஒரிஜினல் ஒரு தரம் கேட்டுட்டு இன்னொரு தரம் கேட்க டைம் இல்லைங்கிறத ஒரு சைடு ஃபுல்லாக இந்த பாட்டை போட்டுட்டோம். திரும்பி 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 இதே வந்துருக்கோம். C16 அந்த காலத்தில் டிடிகேல. அப்படி வெறி பிடிச்ச விஸ்வநாதனுடைய ரசிகர், வாணியம்மாவுடைய ரசிகர். அற்புதமான பாடல். இந்த பாடலை மிக அழகாக எஸ்பிபி வாய்ஸில் முரளி அவர்கள் இவ்வளோ நாள் பாடாமல் நிறைவாக ஒரே பாடலில் கலக்கி விட்டார். அல்கா வந்து சொல்லவே வேண்டாம். நல்ல நல்ல வளமான எதிர்காலம் இருக்குமா நிச்சயமா. ஏன்னா தமிழ் பேச தெரிஞ்ச வார்த்தைகள் கொடுக்கணும் திரையுலகத்தில், அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ நல்லா பாடுறீங்க. இந்த ரசிகா சார்பில் இன்றைக்கு இந்த நிகழ்வு 30 விழாவாக நடந்தது. மிகப்பெரிய ஆளுமைகள் வந்திருந்தார்கள். கொஞ்சம் தாமதமாக தொடங்கப்பட்டாலும் இந்த கோவிட் பீரியட்லேயும் இவ்வளவு பேர் இன்னமும் இருந்துகின்றது என்பது அதற்கு பெருமைக்கு காரணம் பாரதி, சிவாஜி, வாணிஜிராம். அதனால் அதுதான் உண்மை. அதற்காக நீங்கள் அனைவரும் இருந்து ரசித்ததற்கு ரசிகா சார்பாக எல்லோர் சார்பிலையும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்தை கொடுத்த திரு பிரபு அவர்களுக்கு நன்றி. அற்புதமான வீடியோ ஃபோட்டோ எடுக்கும் வெங்கடேசன் மற்றும் UK முரளி, அற்புதமான ஒரு மெல்லிசை குழு. அவர் சொன்ன மாதிரி எத்தனை பேரை வச்சுட்டு வெறும் ஒரு 2 கீபோர்டை வைத்துன்னு பாடாமல் அந்தந்த இசைக்கு தக்கனதும் புல்லாங்குழல், ஃப்ளூட் வந்து நிறைய நான் அவரை கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த பிட்டு எப்படி தான் அந்த ஃப்ளூட் வருதோ யோசித்து பார்ப்பேன். இமேஜினேஷன் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. அப்படி அற்புதமாக இசையை கொடுத்தீர்கள். உங்களை அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இந்த கோவிட் ஓரளவுக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது. தபலா இசைக்குழு தபலா, அது விஸ்வநாதனுக்கு ஒரு பிரசாத் போல மெகா முரளிக்கு ஒருத்தர் வாசு. அதான் அவர் விஸ்வநாதன் வந்து பாடகர் கூட சண்டை போட்டு தபையில சப்போர்ட் பண்ண வருவாங்க. அதே மாதிரி முரளிக்கு வந்து வாசு கொடுத்திருக்கின்றார். எல்லாருமே இந்த கீபோர்டு சிலது வந்து கீபோர்ட் மாதிரியே தெரியல, ஒரிஜினல் அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக தெரிஞ்சது. ஸ்பெஷலாக அந்த தபைலாவும் ஃப்ளூட்டும் நிச்சயமாக சொல்லலாம். நல்ல முரளி, ஒரு நல்ல மாலையை கொடுத்தீர்கள். நினைத்தாலே இனிக்கின்ற ஒரு மாலை. அது நாதமெனும் கோவிலே ஞான விளக்கு ஏற்றி வைத்தேன் என்று பாடினால் அந்த தீபமான பாடல் மனத்துக்குள்ளேயே இருக்கும். அற்புதமான பாடலை கொடுத்ததும் அற்புதமான நிகழ்ச்சிக்கு இதுவரை வந்திருந்து ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ரசிகாஸ் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும். ரசிகாஸ் யூடியூப் இருக்கின்றது, ரசிகாஸ் கேப் டிவின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. நன்றி நன்றி நன்றி. தேசிய கீதம் சார் ஒரு 2 சார் கணேசன் சார், ஒரு அதுக்கு முன்னால எங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் எங்கள் இசைக்குழுவை சார்ந்திருக்கும் ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். மன்னிக்கணும் சார், சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. ஸோ எங்கள் ஆர்கெஸ்ட்ராவோட சக்ஸஸே எங்களோட சக்ஸஸே எங்களோட ஆர்கெஸ்ட்ராவை சார்ந்திருக்கும் ஒவ்வொரு இசை கலைஞர்கள் தான். இந்த தருணத்தில் நான் அவங்களுக்கு நன்றி காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களோடு பாடிய இந்த அற்புதமான பாடகி அல்கா அஜித், அதாவது ஏர்டெல் சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின்னர் மற்றும் பின்னணி பாடகி அவங்களுக்கு இந்த தருணத்தில் அவங்களுக்கும் அவரோட தகப்பனார் அஜித் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். சாரி ஃபார் த இன்டரப்ஷன்.